ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். இந்த பதிவில் நம்ம கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கும் பார்க்க போகிறோம். உத்திர நட்சத்திரம் அப்படின்றது சிம்மத்தில் இருக்கிற உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் கன்னியில் இருக்கிற உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் சேர்ந்து ஒரே பலனாக தான் சொல்ல போகிறேன். இப்போது உத்திர நட்சத்திரக்காரர்களுடைய 2026ஆம் ஆண்டு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்மத்தில் இருந்தாலும் சரி, கன்னியில் இருந்தாலும் சரி, உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரே பலன் தான். மிக 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 சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். சனியும் உங்களுக்கு சனி 2026 5வது மாதத்துக்கு மேலே நட்சத்திரம் மாறுறார். ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குற இடத்துல கொடுக்குற மாதிரி 2 நட்சத்திரத்துலையுமே அவர் இல்லை. அதனால உங்களுக்கு சனி சூப்பராக இருக்குது. அதே போல் குரு பார்த்தீங்க அப்படின்னாலும் 6வது மாதம் மாறினா கூட 6வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் மிக சிறப்பாக இருக்கார். அதுக்கப்புறம் 6வது மாதத்துக்கு மேலே குரு உங்களுக்கு பெரிய அளவுகளை பிரச்சனைகளை கொடுக்க போகிறதில்ல. அதே போல் ராகுவும் 8வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு மிக சிறப்பான ஸ்தானத்தில் இருக்கார். 8வது மாதத்துக்கு மேலே 12வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு மிக மிக சிறப்பான நல்ல ஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு ராகுவும் பிரச்சனைகளை கொடுக்கவே இல்லை. அதே போல் கேது பார்த்தீங்க அப்படின்னாலும் மிக சிறப்பான பணப்பரல் ஸ்தானத்திலேயே உங்களுக்கு வர்றதால கேது முதல்லையும் உங்களுக்கு 3வது மாதம் இந்த மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல இடத்துலையே இருக்கார். மார்ச் மாதம் முடிஞ்சும் உங்களுக்கு மிக சிறப்பான இடத்துக்கே போகிறதுனால உங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்தவித பிரச்சனையும் எந்த கிரகங்களுமே கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு பண வரவு மிக மிக சிறப்பாகவே உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சனியும் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் செஞ்சு வைக்கிற இடத்துல தான் வரார். குருவும் உங்களுக்கு அதே மாதிரியான திருமணம் போன்ற அகம் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு சிறப்பாகவே வரதால் உங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடக்க வேண்டியவங்களுக்கு கட்டாயம் இந்த 6வது மாதத்துக்குள்ளேயே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சு வரும். அதே போல் குழந்தை பேரு, வீடு, அந்த மாதிரி விஷயங்கள் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது பெரிய அளவில் கொஞ்சம் இளையவங்களுக்கு வராது. கொஞ்சம் முதியவர்களுக்கு அவங்க உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீராது, அப்படியே தான் இருக்கும், நிலையாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் இந்த வருடம் அப்படிங்கிறது கடன் தொல்லைகளும் பெருசாக இருக்காது. வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு பெருசாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த பிரச்சனையில் கொஞ்சம் சிக்கி இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு முடிவெடுங்க. இந்த ராசி பலன்கள் மட்டும் வச்சு நீங்கள் முடிவுகளை எடுக்காதீங்க. சுய ஜாதகங்களை பார்த்து எடுக்கிறது நல்லது. ஸோ மிக மிக சிறப்பாக சிறப்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் 2026 உத்திர நட்சத்திரமும் ஒன்று. அடுத்து கன்னி ராசி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாமா? அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், குருவாலையும் சனியாலையும் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. மிக மிக சிறப்பான இடங்களில் நல்ல ஸ்தானங்களில் தான் இந்த வருஷம் சனியும் குருவும் உங்களுக்கு இருக்காங்க அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதே போல் இந்த வருடம் முழுக்க அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கொடுக்காத இடத்துல கேது இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். மிக சிறப்பான இடங்களில் குரு, கேது, சனி 3 பேருமே இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஃபினான்ஷியலாகவும் எந்த வித பிரச்சனைகளும் இல்லை. அகம் சார்ந்த வகையிலையும் எந்த வித பிரச்சனைகளும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். திருமணம், நல்ல விஷயங்கள், உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் அதெல்லாமே மிக மிக சிறப்பாகவே நடத்துறதுக்கு இந்த கேது, சனி, குரு ஹெல்ப் பண்ணுறாங்க வருடம் முழுவதுமே. ஆனால் ராகு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையான இடத்துல வரார். அதுவும் சில விஷயங்களில் தான் அகம் சார்ந்த வகைகளில் திருமணத்தையோ குழந்தை பேரோ ஒரு வீடு, ஒரு சொத்துக்கள் வாங்குறது, வீடு கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்களில் படிப்பில் எல்லாம் எந்த வித பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். ஆனால் வியாபாரம், தொழில், வேலைவாய்ப்பு இந்த விஷயங்கள்லையும் விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லையும் ராகு வேலை செய்வார். அதனால் யாரெல்லாம் வியாபாரம், தொழில் செஞ்சிட்ருக்கீங்களோ அவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் வேலையில் இருக்கிறவங்க வேலையில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த பிரச்சனைகளையெல்லாம் ஓரளவுக்கு சமாளித்து அங்கேயே இருக்க பாருங்கள். வேலையை விட்டுறலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அது நீங்கள் வேலையை ஏதாவது
விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி உங்களுக்கு இந்த வருடம் முழுக்க வேலை இல்லாமல் வச்சுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக வேலையில் இருக்கவங்க இருங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் எல்லாருமே கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குற இடத்துல தான் ராகு வரார். அதே போல் படிக்கிற குழந்தைங்களுக்கு அதை அவர் வேறு ஏதாவது ஒரு விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ண வச்சு படிப்பு அப்படின்ற விஷயத்த கவனம் இல்லாமல் பண்ண பார்ப்பார். அதே போல் இந்த தேவையில்லாத விஷயங்கள், அதாவது கொஞ்சம் போதை அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சின்னதாக இருந்தாலும் சரி, சாதா குடியாக இருந்தாலும் சரி, இல்லை போதை பழக்கங்களை ஏற்படுத்துகிற மாதிரியான, ஏன்னா ராகு கெட்டு வரும்போது அதுவும் சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம், சந்திரன் அப்படின்றது மனோகாரகன். அந்த மனோகாரகனை ராகு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். நீங்கள் சரி அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் தீவிரமாக நினைக்கணும். ராகுவை எதிர்க்கிற அளவுக்கு சந்திரன் அங்கே வேலை செய்யணும். மனோகாரகனான சந்திரன் மனசு என்னன்னாலும் சரி, யாராவது ஃப்ரெண்ட்ஸை வச்சு குடிக்க கூப்பிடுவார். வா வா போயிட்டு வரலாம், இன்னைக்கு ஒரு தடவை தான், வா வான்னு கூப்பிடுவார். ஆனால் இல்லை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு உறுதியாக நில்லுங்க. எந்த இடத்துலையும் அந்த மாதிரி போதை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் ஆட்பட்டீங்க அப்படின்னா உங்களை அதுக்குள்ளே இழுத்து போட பார்ப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மோசமான ராகு, அதே போல் பேரண்ட்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் கண்டித்து வைங்க. சரி, சின்ன பையன் தானே தெரியாமல் செஞ்சுட்டாலும் ஃப்ரீயாக விட்டுறாதீங்க, அது பிரச்சனைக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் ராகு வரும்போது உங்களுக்கு பிரச்சனைகளை கட்டாயம் கொடுத்தே தீர்வார். அது போக வழக்குகள், கடன்கள், ஆரோக்கிய குறிப்பாடுகள்லேயும் பிரச்சனைகள் கொடுப்பார். அதனால கடனெல்லாம் இருக்கவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட்ட பாருங்கள். சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு மட்டும் விட்டுறாதீங்க, அதுவும் பிரச்சனைகளை கொடுக்கும். ஆரோக்கிய குறிப்பாடு இருக்கவங்க அதையும் உடல்நலத்தையும் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2026 அப்படிங்கிறது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.